ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு அலகு பயிற்சி 1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, ஒய் ஸ்கொயர் கூட்டல் 4y மற்றும் மைனஸ் 2, 5 ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில். இங்கே சமம்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இதுவும் சமம். அப்போ சமம் போட்டு எழுதிக்கலாமா? முதல் இதை எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, ஒய் ஸ்கொயர் கூட்டல் 4y சமம். அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் 2, 5. புரியுதா? சமம்னு கொடுத்துருக்கனால சமம் போட்டு எழுதியாச்சு. எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யை காண்க. அதாவது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்பவுமே புள்ளியில கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ், அடுத்து இருக்கக்கூடியது ஒய். அதே மாதிரி இங்கேயும் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ், அடுத்து இருக்கக்கூடியது ஒய். இப்போ எக்ஸும் சமம் தானே? கமாக்க முன்னாடி உள்ளதும் சமம். இப்போ இதை சமம் போட்டு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x சமம். இங்கே கமாக்க முன்னாடி மைனஸ் 2 இருக்கு. அதே மாதிரி கமாக்கு அடுத்துள்ளதும் சமம். முதல்ல இதை எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y சமம். கமாக்கு அடுத்து அங்கே 5 இருக்கு. இப்போ இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா ப்ளஸ் 2 மாறும். இனி அங்கே எதுவுமே இல்லை, அதனால 0. முதல்ல எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு கூட்டும் போது என்ன வரணும்னா எப்போவுமே நடுவில் உள்ளது, கூட்டும் போது நடுவில் உள்ளது வரணும். மைனஸ் 3. அப்புறம் பெருக்கும் போது என்ன வரணும்னா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ லாஸ்ட் உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2. இது பெருக்கும் போது வரணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பெருக்கும் போது 2 எப்போ வரும்? 2. இங்கே ப்ளஸ் இருக்கு. பெருக்கும் போது ப்ளஸ் எப்பெல்லாம் வரும்? ரெண்டுமே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும். அதே மாதிரி ரெண்டுமே பிளஸ்ல இருந்தாலும் பிளஸ் தான் வரும். அதை கண்டுபிடிக்க அதுக்கு முன்னாடி உள்ளதை பாருங்க. இங்க மைனஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் தான் வரும். இது பிளஸ்ஸா இருந்துன்னா ரெண்டுக்குமே பிளஸ் தான் வரும். இப்ப செக் பண்ணலாமா? கூட்டும் போது மைனஸ் 3 வருது பாருங்க. கூட்டும் போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுவோம். இங்க 2 மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் 1 2 கூட்டினா 3 கரெக்டா வருது. இனி பெருக்கலாம். பெருக்கும் போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். பிளஸ் வருது. இனி 2 கரெக்டா இருக்கு. ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் தானே இருக்குது, அதனால் எக்ஸு அடுத்து இந்த மைனஸ் 1 இன்டூ மறுபடியும் எக்ஸு, இனி இந்த மைனஸ் 2 சமத்துக்கு அந்த பக்கம் 0. இனி தனித்தனியாக 0க்கு கூட சமப்படுத்தலாம். முதல் எக்ஸ் மைனஸ் 1 சமம் 0 அல்லது எக்ஸ் மைனஸ் 2 சமம் 0. இனி எக்ஸை மட்டும் வச்சுக்கலாமா? மைனஸ் 1 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 1 மாறும். அல்லது எக்ஸ் மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 2 மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு 2 கிடைக்குது. 1 அடுத்து 2. எக்ஸு மொத்தமாக 2 மதிப்பு இருக்கு. இனி ஒய் கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஒய் ஸ்கொயர் கூட்டல் 4y அடுத்து ப்ளஸ் 5 இங்கே வந்துன்னா மைனஸ் 5 சமம். அங்கே எதுவுமே இருக்காது, அதனால 0. ஓகே, இங்கே அதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா? கூட்டும் போது என்ன கிடைக்கணும்? நடுவில் உள்ளதை பாருங்க, ப்ளஸ் 4. அடுத்து பெருக்கும் போது இங்கேயும் ஒய் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால லாஸ்ட் உள்ளதை எடுத்துக்கலாம். மைனஸ் 5 குறியீடோட எழுதிடணும். ஓகே, இப்போ பெருக்கும் போது 5 எப்போ வரும்? 5. இங்கே மைனஸ் இருக்கு. இப்போ பெருக்கும் போது எப்பெல்லாம் மைனஸ் வரும்? 2ல் ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் குறியீடு இருந்துன்னா மைனஸ் வரும். சரிங்களா? அப்போ இந்த 2ல் எதுக்கு நம்ம மைனஸ் போடணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ளது பாருங்க. இங்கே ப்ளஸ் இருக்கு. இங்கே ப்ளஸ் இருந்துன்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ் குறியீடு போடணும். அப்போ 1 விடைக்கு 5 தானே பெருசு. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுருங்க, சின்ன நம்பருக்கு மைனஸ். புரியுதா? பெருக்கும் போது இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் எப்போ வரும்? 2ல் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸா இருந்துன்னா மைனஸ் வரும். அப்ப 2ல் எதுக்கு போடணும்னு கண்டுபிடிக்க அதுக்கு முன்னாடி உள்ளது பார்க்கணும். இங்க பிளஸ் இருக்கு. இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு தான் போடணும். அப்ப பெரிய நம்பர் 5, அதுக்கு பிளஸ் போட்டுட்டு மைனஸை சின்ன நம்பருக்கு போட்டுருங்க. இப்ப கூட்டலாமா? கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 5ல இருந்து 1 கழிச்சா 4, பெரிய எண் 5, அதோட குறியீடு பிளஸ் கரெக்டா வருது. இனி பெருக்கலாமா? பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வரும். இனி 5 கரெக்டா மைனஸ் 5 கிடைக்குது. இப்போ எழுதிக்கலாம். இங்க ஒய் இருக்கா, அதனால ஒய் அடுத்து மைனஸ் 1 இன்டூ மறுபடியும் ஒய். இனி இங்க பிளஸ் 5 இருக்கு, பிளஸ் 5 சமத்துக்கு அந்த பக்கம் 0. அடுத்து ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது ஒய் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இனி ஒய்யை வச்சுக்கலாம். மைனஸ் 1 அங்கே போச்சுன்னா பிளஸ் 1 மாறும். அல்லது y is equal to plus 5 அங்கே போச்சுன்னா மைனஸ் 5. ஓகே, இப்போ ஒய்க்கும் 2 மதிப்பு இருக்கு. 1 அடுத்து மைனஸ் 5. கொஸ்டினில் கேட்ட மாதிரி எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம்.